ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு சிலபஸில் ஹையர் செகண்டரி எக்ஸாம் எழுத போகிற பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னு சொன்னால் அந்த வீடியோவுடைய இதை லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த பேப்பர் அந்த கொஷின்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு தெரியுதான்றதை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாடல் பேப்பர் அப்படின்னு நம்ம போடுறதா சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. இந்த மேத்ஸுக்கு மாடல் பேப்பர் போடுறதோட நோக்கம் என்னென்னா, நிறைய நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. சார் நாங்கள் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கோம், குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுதியிருக்கோம், ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதியிருக்கோம், ரிவிஷன் டெஸ்ட் எழுதியிருக்கோம், அப்புறம் இது இன்னும் மாடல் பேப்பர் வரை இன்னும் எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் த்ரெட்டன் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஒரு வார்னிங்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம தமிழ்நாடு சிலபஸில் +2 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மேத்ஸ் எக்ஸாமுக்கு எந்த ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது. ஸோ ப்ளூ பிரிண்ட் இல்லாத போது ஒவ்வொரு சாப்டர்லேயும் எத்தனை கொஷின் எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு ஷூராக தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறோம் நம்ம. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சாப்டர்லையும் எப்படி கொஷின் பேப்பர் செட்டர் திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த செட்டிங் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும், வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எந்த சாப்டரில் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அந்த சாப்டரில் கொஞ்சம் மார்க் வெயிட்டேஜ் கொஞ்சம் கூட கொடுப்பாங்க. அப்படி தான் நம்ம நினச்சிட்டு போகிறோம். சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் அது கண்டென்ட் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட அதில் கூட நிறைய கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அது கொஷின் பேப்பர் செட்டரை பொறுத்து இருக்குது. அதனால் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும் இதெல்லாம். அதே நேரத்தில் இந்த டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி யூடியூப் சேனலில் இந்த போட்டக்கூடிய கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். என்ன பண்ணணும், நீங்கள் இதை ஏன் நான் ரன் பண்ணி சொல்லாமல் அப்படியே ஸ்டில்லாக வச்சு உங்களுக்கு அப்படியே நான் இந்த இதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னால், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாமினேஷன் போகக்கூடியவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு டிப் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் கேட்டுக்கோங்க. இதில் நான் ரன் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நாம் அதை ஒரு டெஸ்ட்டாக எழுதலாம்னு நினச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டாக நம்ம எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரன் பண்ணிட்டா அந்த கொஷின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்றதுனால தான். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை நான் டெஸ்ட் எழுதலை, எக்ஸாம் எழுதலைன்னு நினைக்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, இதை டவுன்லோட் பண்ணி கட்டாயம் நீங்கள் ஒரு 3 hours டைம் ஒதுக்கி ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதிகமான அளவு டெஸ்ட் எழுதும்போது தான் உங்களுக்கு அந்த 3 hours எந்த ஒரு கொஷின் பேப்பரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னா நம்ம டெஃபினட்டாக பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது, ஏன்னா நமக்கு க்ரியேட்டிவ் கொஷின் இருக்குது, இல்லை கம்பல்சரி கொஷின் இருக்குது, க்ரியேட்டிவ் கொஷின் இருக்குது. ஸோ அந்த கம்பல்சரி கொஷின், க்ரியேட்டிவ் கொஷின் எந்த சாப்டர் கேட்கணுன்றதும் நமக்கு டிஃபைன் பண்ணலை. அதனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகும். அந்த நோக்கத்துக்காக தான் இந்த மாடல் பேப்பர் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த பேப்பரை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணி நிறைய மார்க் வாங்கணுன்றது என்னுடைய ஆசை. அதை நீங்கள் கட்டாயம் வாங்கிடுவீங்க. தேங்க்யூ.